ஹாய் மக்களே, நம்ம வந்து இப்போ விடியாலமே வந்து இந்த வேலைக்கு போயிட்டு இருந்தபோது எல்லா இடமும் நாங்கள் எங்களுக்கு எப்படியாவது ஒரு நாட்டு மாட்டு கண்ணிவிட்டு பிடிச்சிடணுன்ட்டு நாங்கள் வேலைக்கு போகிற இடம்லாம் அப்படியே ரோட்டில் அந்த பக்கம் இந்த பக்கமும் நானும் கைனும் பார்த்துட்டே தான் போவோம். எங்கேயுமே நாட்டு மாடு சிக்கவே இல்லை. நாட்டு மாடு வந்து அவ்வளோத்தையும் இனத்தை அழிச்சிட்டாங்க. கறிக்காக அவ்வளோத்தையும் அழிச்சிட்டாங்க. அழித்து இன்னைக்கு வேலைக்கு வரும்போது இதில் பார்த்தாச்சுன்னா ஒரு கடை ஃபுல்லாகவே நாட்டு மாடு தான். எல்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரிஜினல் நாட்டு மாடு. அந்த கண்ணிட்டி பாருங்கள், சின்ன கண்ணிட்டி எப்படி வாழை முறுக்கிக்கிட்டு எப்படி திமுறானுக்கு பாருங்கள். அது பாருங்க ஜல்லிக்கட்டு காலம். அதனால் அப்படியே இந்த பாருங்க. இப்போ இந்த மாடுனா பாருங்கள், இந்த மாடு அந்த காளை பாருங்க. ஜாதி மாடுனா இப்படி காளை எப்படி நிற்குமா? நாட்டு மாடு எப்படி கம்பீரமாக நிற்கான். இப்போ வந்து இந்த கடையில் உள்ள மாடு எல்லாமே சேல்ஸு தான். யாருனாலும் சரி இந்த மாடு வந்து நாட்டு மாடு வந்து மொத்தமாக அவன் வந்து மொத்தமாக கொடுக்கணும்னு வச்சுருக்காப்புல. மொத்தமாக யாருனாலும் வேணான்னாச்சுன்னா வளர்ப்புக்கு யாரும் அறுப்புக்குங்கிற எண்ணத்தில் யாரும் வந்து கேட்டுறாங்க. வளர்ப்புக்கு யாருனாலும் வந்து அவள்கிட்ட கண்ணண்ணே நம்ம மணிநகர் உடம்புடி போகிறவில்ல மணிநகர் நம்ம ஒரு கண்ணுட்டி ஒன்று வாங்கணும்னு சொல்லி பார்த்து அட்வான்ஸ் போட்டுருக்கோம்லாம். நம்ம கண்ணிட்டி அந்த கம்பீரமாக அங்கே எனக்கு பாருங்க. ஒரு மாடு படுத்து கிடக்கா, அது பக்கத்தில் ஒரு பெரிய கண்ணிட்டி. அந்த கண்ணிட்டிக்கு தான் நான் இப்போ கவின் வந்து அந்த கண்ணிட்டியை இப்போ வந்து வாங்கி அட்வான்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இன்னொரு ஒரு வாரத்தில் பிடிச்சு அதை வந்து நாங்கள் வந்து அதை ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்க போகிறோம். நீங்களும் உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கோ இல்லை ஆசைக்காக ஏதோ வாங்கி வளர்க்கணுன்னாச்சுன்னா நம்ம அண்ணன் கண்ணன்கிட்ட வந்து வாங்கிடுங்க. அப்படி எதுவும் தேவைன்னாச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.